ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் பச்சைப்பயிறு, அரை கப் பச்சரிசி, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஒரு 5 ஹார்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை தழை, வரமிளகா இல்லை நீங்கள் பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி நிறையா ஊற்றாமல் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தோசை ஊற்றுறதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி கார சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு 3 பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை தழை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து 3 சேர்த்திக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மிளகா வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தோசை வந்து இதில் ஊற்றலாம். இது வந்து புளிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது நம்ம வந்து நல்லா கிறிஸ்பியாகவே வரும். நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours ஆச்சு ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா நைஸாக அரைக்கும். இது பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு.